ஹாய் மக்களே, இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சட்னி அருமையான காம்பினேஷனாக இருக்குது மக்களே. உண்மையிலேயே ஒர்த்தான காம்பினேஷனு. இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு 6 இல்லை 7 பல் அளவு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பெருசு பெருசாக போட்டுக்கோங்க மக்களே. பெருசு பெருசாக போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க மக்களே. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி ஒரு 3 இல்லை ஒரு 5 தக்காளி போடுங்க மக்களே. அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு போடுங்க தக்காளி. அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் மக்களே. பூண்டு எல்லாம் வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீரகம் போடுங்க. ஜீரகம் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் மக்களே. ஜீரகம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. ஸோ அது நல்லா ஜீரகம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்க விடுங்க. பூண்டு எல்லாமே நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வதக்கணும் மக்களே. இந்த அளவு வதக்கின அப்புறம் தோலை ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த தக்காளி சட்னி இன்னும் ரெடி ஆகணும் மக்களே. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் பண்ணி திருப்பி நம்ம இந்த கடாய்க்கு கொஞ்சம் கடுகு போடணும் மக்களே. கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்காக அப்புறம் நம்ம அரைச்ச அந்த தக்காளி சட்னியை பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. இதில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை நல்லா தாளிக்கணும். ஃபுல்லாக போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கிட்டு எல்லாமே கலக்கி விடுங்க மக்களே. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. உப்பு மஞ்சள் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாசனைக்காக பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி போடுங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போடலாம், இல்லைன்னா வேணாம். இந்த கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அருமையான தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பாய் மக்களே.